ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு தொண்டர் ஒரு பக்தர் போகிறாருன்னா அவருடைய பிரசாத கூடையை அவர் தான் கொண்டு போவார். அவள் ஆளை வச்சு எப்போ எடுத்துகிட்டு வா, உள்ளே போயிட்டு சாமிகிட்ட கொடு அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் இல்லை பெரும்பாலும். நீங்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். அவரை வணங்க போகிறதுன்றதுனா நீங்கள் உண்மையாக நடந்துங்க. அன்னைக்கு வந்தப்போ இப்படின்னாரு, அதுக்கப்புறம் வந்தப்போ இப்படின்னாரு அப்படின்லாம் கூட கலப்பாங்க. ஏன்னா விஷயம் இல்லைங்க. நீங்கள் எதையாவது பேசணும். இன்னொன்று ஒரு பார்வை பாருங்கள், பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் இல்லாட்டி இந்த அரசியல் விமர்சனம் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே கடுமையான வெறுப்பை காமிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வேலைக்கு ஆக மாட்டாருங்க, அதாக மாட்டாருங்க, ஸ்ட்ரைட்டாக இதாக. ஆமாம், நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். சீமான் எதிர்பார்த்தது விஜய் கூட்டணிக்குள்ளே வருவார்னு. ஏதோ ஒரு வகையில் அது நடக்கலைன்னு அவருக்கு நல்லா தெரியுது. தெரியும் பொழுது அவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டார், தனியாக நிற்க போகிறோம் அப்படின்றார். மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க, தம்பி மாநாட்டில் விருப்பப்பட்டுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பேக் அடிக்கிறாரு. ஆனால் நல்லா தெரியும் விஜய் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. டிஎம்கே இளைஞர்களே அடுத்தடுத்து இப்போ இளைஞர் அணிக்கு உதயநிதியை கொண்டு வர்றது, இளைஞர்கள் அதிகமாகன்றது ஒரு பெரிய பூம் இருக்குது, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. அதே சமயம் ஆட்சியில் இருக்கிற கட்சின்றதுனால அந்த இது இருக்கலாமோ அப்படின்றதுக்கான ஒரு தாட்டம் இருக்குது. சீமான்கிட்ட பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குது, பாஜகட்டே இருக்குது. பாஜக ஏன் விஜயை இது பண்ணுறாங்கன்னா, அவன் பெரியாரை பிடிக்காதனால பெரியாரை ஏன் வெறுக்கிறீர்கள்னு கேட்குறேன். பெரியாரிய சிந்தனையே நீங்கள் வெறுக்கிறீங்க, ரைட்டு, ஏன் பெரியாரை வெறுக்கிறீங்க? ஒரு லீடர்ஷிப்பு ஒரு கஷ்டப்பட்ட இதுலேருந்து கொண்டு வரன்றது இனிமேல் தான் கிடைக்கும். வெற்றியே போகிருந்தால் ஓகே, ஒரு தோல்வி வருது, கட்சி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருதுன்னா அன்றைக்கி நிற்கிறாங்களோ அன்றைக்கி யார் கூட நிற்கிறாங்க, அதுதான் உண்மையான கட்சி, அதுதான் உண்மையான திமுகன்னு சொல்ல வரேன். இப்போ அந்த லெவலில் இப்போ இருக்கார். வளர்த்தெடுக்க வேண்டிய சுயம்புவாக வளர்த்தெடுக்க வேண்டிய இடத்துல விஜய் இருக்கார். இது நான் கிட்டத்தட்ட பெருசாக நான் பார்ப்பேன். அப்புறம் என்ன, ஸ்டாலினே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு, விஜயை கூப்பிட்றது தான் பிரச்சனை. டெய்லி விஜய் பற்றி பேசுகிறீங்க, தம்பி இளவல். அதிமுக கூப்பிடலாம் விட்டுருங்க, சரியாக ஏதாவது பிரச்சனை வரும், நாளைக்கு கூட்டணி போகணும்னு சந்தேகப்பட்டுருவாங்க. விஜய் கூப்பிடலாமே, இல்லை வேறு ஏதாவது போட்டால் என்னுடைய மதத்தை வச்சு எனக்கு முதல்ல அது நம்பிக்கை கிடையாது, அதை வச்சு ஒரு செட்டு மொத்தத்தில் எல்லாருக்கிட்டையும் வாங்குற ஒரே ஆள் நான் தான். ஏன்னா நான் எல்லாரும் ஒரு பக்கம் யாரா அவன் ஏடிஎம்கே சொல்கிறான், டிஎம்கே சொல்கிறான், விஜயே சொல்கிறான், இதை சொல்கிறான்னு அப்பப்போ சொல்கிறப்ப அப்பப்போ அவங்கள்ட்ட அடி வாங்கிக்கிறது. அப்படியே ஆரம்பித்து அப்படியே நகர்ந்து ஒன்று இங்கே டிமாண்ட் அதிகப்படுத்தி இருந்துக்கிறது. இல்லையா ஏதாவது காரணம், நீ 200 நிற்க போகிற 34 தான் அப்படின்னா சரி, வேறு வழி இல்லாமல் நாங்கள் அன்றே எதிர்த்தோம், பல விடயங்கள் ஒத்து வரவில்லை, அதனால் இங்கே போகிறோன்ட்டு போயிடுவோம். இதுதான் நடக்க போகுது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பெரியாருடைய அந்த பிறந்த நாளுக்கு தளபதி விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். முதல் முறையாக களத்தில் இறங்கி பெரியார் அவர்களுக்கு போய் மாலையிட்டு மரியாதை செஞ்சுட்டு வந்திருக்காரு. நீங்கள் கூட உங்களோட ட்விட்டர் பேஜில் போட்டிருந்தீங்க, முதல் நேரடியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இது பேசு பொருளாக மாறி இருக்கு. காரணம் விஜயோடைய அரசியல் என்னவா இருக்கும் அப்படின்ற எல்லாருக்கும் பல சந்தேகங்கள் இருந்துச்சு. அவர் பேசவே இல்லை, இன்னும் அவருடைய கொள்கைகளை சொல்லலை, என்ன பாதைன்னு சொல்லலை அப்படின்றவருக்கு இது ஒரு முதல் பிள்ளையார் சுழியாக பார்க்கணுன்னு பார்த்தா இதுதான் சொல்லலாம். அவருடைய முதல் இதுன்றதுனால பெரியார் பாதையாக இருக்கலாம், திராவிட பாதையாக தான் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு இதை ஆரம்பித்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதை எதிர்பார்க்காத சிலர், ஆமாம், எதிர்பார்க்காத சிலர் கொஞ்சம் கோவம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கொஞ்சம் கொந்தளிச்சிருக்காரு, தமிழிசை சவுந்தரராஜன் கொஞ்சம் கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாம் வேற ஒரு அரசியல், திமுகவுக்கு எதிரான அரசியலை எடுக்கணும்னு அப்படின்னு அவங்க ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது அவரும் அந்த திராவிட பாதையில் தான் போகிறார் அப்படின்னோன்னா இதை எதிர்பார்க்கல. இது மற்றவங்க எதிர்பார்த்தார்களா? இது எப்படி போகும் சார், இந்த சம்பவம்ன்றது எப்படி போகும்? அதாவது நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் பண்ணேன். இந்த காதலா படத்தில் ஒரு ஓவியத்தை ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னா அதில் கொட்டிடும், ஒன்று பேப்பர் எடுத்து துடைப்பார், அது ஒரு மாதிரி ஆகிடும், அந்த ஓவியம் அப்படி முறுகி நிற்கும். இது மாதிரி ஒரு இதுவே பார்த்ததில்லை. அதை எடுத்துகிட்டு போய் பால நாட்டுன்னு வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இது இப்படியா இருக்கும், இல்லை இதை சொல்கிறாரு, அதை சொல்கிறார். அந்த மாதிரி விஜய் எதையுமே இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் ஊடகங்களுக்கு வேறு வேலை இல்லை. எனக்கு கேட்டால் நான் நேற்று ஒரு பேட்டியில் கூட சொன்னேன், 75வது ஆண்டு இதை கொண்டாடுகின்ற திமுக 75 ஆண்டுகளில் வளர்ந்ததும் வளர்ச்சி அடைந்ததும் வீழ்ந்ததும் எதில் மிஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி விவகாரங்களை நீங்கள் ஒரு விவாதமாக மாற்றினீங்கன்னா இன்றைய இளம் தலைமுறையினருக்கு தெரியும் பல விஷயங்கள்.
அப்போ நீங்கள் வந்து அதுவும் இப்போலாம் அந்த அந்த டிபேட்டு கூட இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா திமுகவில் 3 நேரடி திமுக இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் விடுதலை சிறுத்தைகள் இருப்பார், ஒருத்தர் மார்க்சிஸ்டாக இருப்பார், ஒருத்தர் திமுகவில் இருப்பார். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வலதுசாரி ஆதரவாளர்னு எவனா ஒருத்தனை பாவம் இந்த ஸ்ரீராம் மாதிரி ஆளுங்களாம் வந்து மாட்டிக்கிட்டு அது அந்த சைடு இன்னொருத்தர் ஒரு அரசியல் விமர்சகர்னு ஒருத்தர் போடுவாங்க. அவரும் பெரும்பாலும் திமுகவாக இருப்பார். இல்லாட்டி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்ப்பார். சரி நம்ம இப்படி பேசலான்னு பேசுகிறவராக இருப்பார். இப்படி ஊடகவியலாளர் ஒருத்தர் இருப்பார். ஆனால் பெரும்பாலும் சார்பு ஊடகவியலாளர்னு போட்டுக்கோங்க ப்ராக்கெட்டில் சார்பு. அதெல்லாம் அவங்க போட மாட்டாங்க, நம்ம போட்டுக்க வேண்டியதான். அப்போ எல்லாம் பார்த்தா 5 பேர் திமுகவில் உட்காந்துருப்பாங்க. ஒரே ஒருத்தர் மாட்டிக்கின்னு அவர் வலதுசாரி ஆதரவாளர்னு உதவாங்குவார். இதுதான் நம்ம பார்க்குறோம். இதே எங்கே நடக்கும், கோடி மீடியான்னு அங்கே நடக்குது பாருங்கள், டைம்ஸ் நவ் உள்ளதுலலாம் அந்த அர்னாப்லாம். அங்கே வந்து 5 பேர் இந்த வலதுசாரி இருப்பான், ஒருத்தன் எவனோ ஒருத்தன் மாட்டிக்குவான், வச்சு மீறி மெரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. சேம் அதே பேட்டர்ன் இப்போ இங்கே நடக்க டிபேட்டில் பார்க்குறோம். அப்போ இவங்க எப்படி திமுகவுடைய 75 ஆண்டு கால வரலாற்றை அலசுவாங்க, டிபேட்டாக மாற்றுவாங்க. மாற்றினா நாளைக்கு பெரிய சிக்கல் ஆகும், மாதம் பிரச்சனை, அது பல பிரச்சனைகளில் வரும். அதனால் அது எப்போ தொட வேணாம். அதோட ரொம்ப ஈஸி, இவர் ஏன் போனார். இது எந்திரன் படத்தில் சிவாஜி படத்தில் காயினை போட்டு இவர் சொல்லுவார், இனி இந்த பாதையா சிங்கப்பாதையா, அது அப்படியா இப்படியா அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஆனால் இவங்க எல்லாம் வசதியாக ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. பார்த்தீங்களா, மோடிக்கு வாழ்த்து சொன்னார்ல, தமிழ் செய்ய அந்த வாழ்த்துல இல்லை, இந்த ஊடகங்கள் ஏன் மோடிக்கு வாழ்த்து சொல்கிறாரு. இவர் அப்போ வலதுசாரி பாதையில் போகிறாரா, இவர் சமரசம் செய்து கொள்கிறாரா பாஜகவோடு. ஒரு தலைவருக்கு வாழ்த்து சொல்கிறது தாங்க சாதாரண. அவர் பெரியார் மட்டும் யார் தொண்டரா சார்? இல்லை சார், இப்போ இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு, ஒரு பிரதமருக்கு வாழ்த்து சொல்கிறாரு. பிரதமர் அங்கே இருக்கிறாரு, எங்கேயோ இருக்கிறாரு, லண்டன் இருப்பார், அமெரிக்காவில் இருப்பார், வாழ்த்து சொல்கிறாரு. இவர் இங்கேயே இருக்கிறாரு பெரியமேட்டில், அதனால் நேராக போகிறாரு. சரி இங்கே போகலான்னு பார்த்தா நீங்கள் குத்தகை கேட்டுக்கிறீங்க மவுண்ட் ரோட்டில் சிம்சனு. சரி அதான் சரி நம்ம போகலாம் அப்படின்னு போயிட்டாரு. இன்னொன்று அது கூட இருந்தவங்க சொன்னது நீங்கள் அங்கே போகிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இன்னொன்று, நான் வருகிறேன், தொண்டர்கள் யாரும் வர வேண்டாம், அங்கே கூட்டம் கூட வேண்டாம் அப்படிலாம் கொடுத்துட்டு தான் போனாரா? அப்படி கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும், பெரிய க்ரௌடு வந்துட்டுருக்கோம். அவர் காரில் போனாரா? ஏன்னா அங்கேயே ஒரு 10 பேர் கிடப்பான், அப்படியே கிடப்பான் கார்லேருந்து, அப்படி கார் வெளியே வருதா உடனே பைக்கில் அப்படியே ஃபாலோ பண்ணுறது. அதனால் வேறு ஒரு காரில் ஏறி அங்கே சொன்னார், வந்தார், போனார், பண்ணிட்டார். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டது, ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு தொண்டர் ஒரு பக்தர் போகிறாருன்னா அவருடைய பிரசாத கூடையை அவர் தான் கொண்டு போவார். அவள் ஆளை வச்சு எப்போ எடுத்துகிட்டு வா, உள்ளே போயிட்டு சாமிகிட்ட கொடு அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் இல்லை பெரும்பாலும். நீங்கள் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். அவரை வணங்க போகிறதுன்றதுனா நீங்கள் உண்மையாக நடந்துங்க. நீங்கள் போய் அதில் ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடங்கள்லாம் தட்டு தூக்குறதுன்னு பகுதி இருப்பாங்க, அந்த அந்த உரிமை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? இனிமேல் பாருங்கள், ஒன்றும் மாறாது, கவலையெல்லாம் காட்சியாக பார்த்துருக்கேன் ஏதோ ஒரு படத்தில். அது வந்து வேற, நீங்கள் காட்சியாக பார்த்தது. இது இந்த மலர் தட்டை யார் தூக்குறது இல்லை, நீங்கள் சொல்கிறது அந்த உரிமையை விட்டு தராது. உரிமையை விட்டு தராது, ஒரே வரி தான் அது. அங்கே வேற, இங்கே இது. இங்கே தொலைச்சேன்னா எனக்கு இதுதான் வேலை. யார் இதுக்கெல்லாம் போய் சண்டை போடுவேன், யார் இடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, யார் அப்படியே இடிப்பாங்க, தள்ளுவாங்க, அப்படியே பார்ப்பார், கோவம் வரும். ஆனால் அப்படியே சிரிச்சிக்கினே அப்படின்னுவாங்க. இந்த கூத்து எல்லாம் அங்கே பார்க்கலாம். எத்தனை தடவை போடுறாங்க, எப்படி வணங்குறாங்க, ஒரு பூவுக்கு எப்படி அலைகிறாரு, இந்த கூத்தெல்லாம் பார்க்கலாம் அந்த இடத்துல. நீங்கள் அதை தான் பார்க்கணும். வணக்கம் செலுத்தினார் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமாக இருந்தது. இவர் இறங்கி வராரு, காரில் புஷி ஆனந்த் தட்டு தூக்குறாரு, உடனே டக்குன்னு ஒரு தட்டை வாங்கிக்கிறார், கையில் ஒரு மாலையை தூக்கிட்டு வரார். பெரிய மாலைலாம் இல்லை, சாதாரண ஒரு மாலை தூக்கிட்டு வராரு. புஷி ஆனந்தும் அண்ணன் விடுங்க நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லாமல் இவர் கேட்டோன்னு கொடுத்துட்றாரு, கொண்டு வராரு, வைக்கிறாரு, இவரே போடுறாரு, மாலையை போடுறாரு, வணங்க சொல்கிறாரு, போகிறாரு. ஒருத்தர் திமுக செல்ஃபி எடுக்க வராரு. அதெல்லாம் திராவிடர்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஏய், நடிகர் என்பதால் செல்ஃபி எடுப்பான், ஆனால் வாக்களிப்பது யாருக்கு என்பதை அவன் தீர்மானிப்பான், அவன்தான் மனிதன்ற மாதிரி சொல்லி கீழெல்லாம் போடுறாங்க ட்விட்டர்லலாம். யார் எப்படி போகிறாங்கன்னு 26 தான் தெரியும். அப்போது இவருடைய அந்த இது வந்து அவரை இன்னும் நடிகராக தான் பார்க்குறாங்க. அதை தாங்க சொல்கிறாங்க அவங்க. அவரை நடிகராகத்தான் பார்க்கிறார்கள், நடிகராகத்தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்ல, அவரை பார்க்கிறார்கள். அதனால் தான் செல்ஃபி எடுக்கிறார்கள். ஆனால் வாக்களிக்க வரும்பொழுது யார் என்று அவர்கள் தீர்மானிப்பார்கள் அப்படின்ற அதை தான் நானும் சொல்கிறேன். வாக்களிப்பவரும் யார் என்பதை அவர்கள் தீர்மானிப்பார். விஜய்க்கு கூட நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் இப்போது நடிகராக அந்த தன்மையெல்லாம் விடுங்க, இப்போ அந்த இது வந்தீங்க, ரொம்ப சாதாரண விஷயம். இப்படிப்பட்ட அரசியல் தான் வேணும்னு எதிர்பார்க்குறோம். இவங்க என்ன சொல்லுவாங்க, 10 பேரோட அப்படியே வந்து இறங்கினாதான் மரியாதைப்பா. அதாவது ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த இடத்துக்கு வந்து ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி பெரியார்ன்றவர் இப்படி அப்படின்னு பேசாம அந்த மாதிரி பண்ணுறது தான் கரெக்டு. அப்படிலாம் பந்தா பண்ணாதான் ஒன்று ஜனங்க மதிப்பாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல. இல்லை அது கிடையாது.
இப்படி வரலான்னு வர்றது, பவுன்சரோட வர்றது, இது எல்லாமே விமர்சனத்துக்குள்ளாகுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது. இன்னொன்று, நீங்களாக இருந்தால் என்றைக்குமே இப்போ காமராஜர் என்னங்க, அண்ணா என்னங்க, கலைஞர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இருக்காது. அது அவர் கடைசி வரைக்குமே சாதாரண ஒரு இது காரு கூட அம்பாசிடர் தான் யூஸ் பண்ணார். அந்த பிரச்சனை கால் பிரச்சனை வந்த அப்புறம் தான் அவர் அதுக்குன்னு ஒரு வண்டி இது பண்ணார். அறிவாலயத்துக்கு வந்தால் எல்லாருக்கும் வணக்கம், சின்ன ஒருத்த ஓரமான வணக்கம் சொன்னாலும் வணக்கம் சொல்லுவார். நீங்கள் பத்திரிகையாளர் சந்திக்கலாம், நீங்கள் வேறு லெவலு. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பைத்தியம் மாதிரி எல்லாருமே மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி நம்ம யாருக்கிட்டே இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்றதுலாம் இப்போலாம் யாரும் அந்த டைம்லலாம் அது கிடையவே கிடையாது. எளிய அரசியல் தான் இருந்தது. இல்லை, இது ஒரு பாதை சார். இப்போ நீங்கள் சொன்னது ஒரு இது வந்து விஜய் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டார். இது ஒரு பேசு பொருளாக இப்போ மாறிடுச்சு. அவர் வந்து பெரியாருக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு மாலையை போட்டுட்டார் நேரடியாக முதல் தடவையாக களத்துக்கு வந்து. இது பாஜகவுக்கும் சீமானுக்கும் என்ன ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு? பெரியார் இது வந்து இவங்க சொல்கிறது தப்புன்னு சொல்லுவேன் நான். திமுக பாதையை கையில் எடுத்து விட்டார். அவரை மாதிரியே விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல, அவரை மாதிரியே தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார் அப்படின்றாங்க. ஆனால் நமக்கு வந்த தகவல் இதெல்லாம் வேணாங்க, எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்லி அவரும் ஏற்றுக்கிட்டதா தகவல். அதனால் தீபாவளி அவர் வாழ்த்து சொல்லுவார். அப்போது நீங்கள் எல்லாருமே இப்போ உருட்டினவங்களாம் திமுக பாதை இல்லை அப்படின்றது. அவருடைய லெட்டர் பேடில் பொட்டு வச்சு போஸ்ட் போடுறாரு, ஃபோட்டோஸ் வருது. பெரியாருக்கு வாழ்த்து சொல்லும்போது பொட்டு இல்லாத ஒரு ஃபோட்டோ போட்டு வாழ்த்து சொல்கிறாரு அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் சொல்லும்போது. இதில் ஏதாவது நம்ம நீங்கள் சேனலில் உங்களை சேர்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. அதற்கான தகுதி நீங்கள் வந்துட்டீங்க. ஏன்னா மெயின் மேட்ரை விட்டுட்டு அதில் வந்து காக்கி பேண்ட்டு போட்டு வந்தார். இல்லை சார், அது முடியலையா? அது சொல்லுங்கள். அதுக்குள்ள போயிட்டீங்க இப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவருடைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. அப்போ நான் அதை அழிச்சிட்டு அவரை அங்கே கொண்டு போங்க. சரி, இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்படி வந்து ஒரு பொட்டு வைக்கிறதுக்கும் ஒரு ஃபோட்டோ போடுறதுக்குமே ஏன் இப்படி ஒரு விஷயங்கள் கிளம்புது அவருக்கு, விஜய்க்கு? அன்னைக்கு வந்தப்போ இப்படின்னாரு, அதுக்கப்புறம் வந்தப்போ இப்படின்னாரு அப்படின்லாம் கூட கிளப்பாங்க. ஏன்னா விஷயம் இல்லைங்க, நீங்கள் எதையாவது பேசணும். இன்னொன்று ஒரு பார்வை பாருங்கள், பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் இல்லாட்டி இந்த அரசியல் விமர்சனம் சுற்றிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே கடுமையான வெறுப்பை காமிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வேலைக்கு ஆக மாட்டாருங்க, அதாக மாட்டாருங்க, ஸ்ட்ரைட்டாக இதாக. ஆமாம், நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். ஏன்னா நம்ம சொல்கிற வரைக்கும் இப்போ நான் ஒரு விஷயம் முடிக்காமல் விட்டேன். விஜய் இப்போ நீங்கள் அந்த செல்ஃபி எடுக்கிறான், வாக்கு யாருக்கு அடிப்பான்னா ஏன் தீர்மானிப்பான்னா விஜயுடைய அரசியலை வச்சு தான் தீர்மானிப்பான். நீங்கள் இப்போவும் விஜய் அரசியலை பண்ண ஆரம்பிக்கலன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் என்ன எதிர்ப்பு காமிக்கிறீங்க, எப்படி மக்களுக்காக இது பண்ணுறீங்க, இது எல்லாம் வந்தால்தான், இதெல்லாம் நடந்தால்தான் நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியாக வெற்றி பெற முடியும்னு நான் சொல்கிறேன். இல்லை சார், இதை நான் அந்த கேள்வியே இன்னும் பதில் வாங்கலன்னு நினைக்கிறேன். சீமானுக்கும் பாஜக இல்லை, அதை தான் சொல்ல வரேன். அப்போது விஜய் வர்றதுக்கு முன்னாடியே சீமான் என்ன கணக்கு போட்டார்னா, தம்பி திரைத்துறையிலேருந்து வருது, நம்ம ஆதரவு கொடுத்தா தம்பி நம்மளோட இணைஞ்சிரும், ஒரு மாற்றத்தை காணலாம். ஏன்னா அதிமுக இணைய முடியாது, திமுக இணைய முடியாது. கழகங்களை எதிர்த்துட்டீங்க. திராவிட இயக்கத்துக்கு எதிராக தமிழ் தேசிய அரசியல். தேசிய கட்சிகள்னு பார்த்தா பாஜக வந்து மதவாத கட்சி கிடையாது, காங்கிரஸ் இன அழிப்பு கட்சி, அதனால் காங்கிரஸ் கூட கிடையாது. அப்போ யார் இருக்கா? யார் மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஆளாக இருக்கார்? விஜய் வராரு. அவர் வந்தார்னா கிட்டத்தட்ட சீமானோட இணைந்தால் எல்லாரும் எழுதுனாங்கல்ல. நானாக அப்போலாம் சொல்லியிருந்தேன் வாய்ப்பு கம்மி, சீமான் விருப்பமாக இருந்தாலும் விஜய் விரும்புறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னா நான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது ஏன்னா இவருடைய தமிழ் தேசிய அரசியல், விடுதலை புலிகள் ஆதரவு, இதெல்லாம் வந்து விஜய்க்கு சிக்கலாக மாறும் அப்படின்னு விஜய் மட்டும் இல்லை, அவருக்கு ஆலோசனை சொல்கிறவங்களும் சொல்லுவாங்க. அதனால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது இணையறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ரெண்டாவது, விஜயுடைய நாளைக்கு வாக்காளர்களாக மாறுறவங்க எங்கேருந்து அவர் சுவீகரிக்கணும்னா ஃபஸ்ட்டு அடி கிட்டத்தட்ட அண்ணன் சீமான்கிட்டருந்து ஆரம்பிக்கும், அண்ணாமலையுடைய ஆர்மியிலேருந்து ஆரம்பிக்கும், திமுகவுடைய இளைஞர்லேருந்து ஆரம்பிக்கும், அதிமுகவுடைய இதுலேருந்து ஆரம்பிக்கும். அதனால் எல்லாத்துலேருந்து வர ஆரம்பிப்பாங்க. அதிகமாக எங்கே வரோன்னா திமுக அதிமுக இல்லாத மாற்ற விரும்புகிற இளைஞர்கள் இன்றைக்கி சீமானிடமும் அண்ணாமலையிடம் இருக்கிறார்கள். அப்போ ஏதோ ஒரு வகையில் கரெக்டான அரசியல், நல்லா கவனிங்க, கரெக்டான அரசியலை விஜய் செய்தால் அந்த இளைஞர் பட்டாளம் நகரும். இதில் சீமானை நம்பி அந்த தமிழ் தேசியத்தை நம்பி இருக்கின்ற உறுதியாக இருக்கின்ற தொண்டர்களை நான் சொல்ல வரல. ஆனால் நல்லா பேசுகிறாருப்பா இவர், திமுகவும் திட்டுறாரு அதிமுகவும் திட்டுறாருன்னு நினைக்கிற ஒரு இதுதான் அதிகமாக இருப்பாங்க. அவங்க அதே பாணியை திமுகவே விமர்சிக்கிறாரு, அதிமுக விமர்சிக்கிறார், மத்திய அரசு விமர்சிக்கிறாரு, தன்னுடைய இதில் உறுதியாக இருக்கார், ஒரு ஆண்மையான ஒரு அரசியல்வாதியாக இருக்கார். சமரசம் இல்லை இவர்கிட்ட. இவருக்கு வாக்களித்தால் ஒரு ஆட்சியை கொடுப்பார் நம்புகிற ஒரு அரசியலை நான் இவ்வளோ சொன்னேன் பார்த்தீங்களா? இது எல்லாம் இருக்குந்தால் விஜய்க்கு வெற்றிக்கு பிரச்சனையே கிடையாது.
அது 26ல் கை கூடலனாலும் 31ல் நடந்துடும். அப்போ இந்த அரசியலை சீமான் பண்ணுறாருன்னு வச்சிங்களேன். அவர் விஜய் சீமான் விஜய் பண்ணுறாருன்னா அது வெற்றி நோக்கி போகும். அப்போ சீமான் எதிர்பார்த்தது விஜய் கூட்டணிக்குள்ளே வருவார்னு. ஏதோ ஒரு வகையில் அது நடக்கலைன்னு அவருக்கு நல்லா தெரியுது. தெரியும் பொழுது அவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டார் தனியாக நிற்க போகிறோம் அப்படின்றார். மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க, தம்பி மாநாட்டில் விருப்பப்பட்டுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பேக் அடிக்கிறாரு. ஆனால் நல்லா தெரியும் விஜய் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு என்ன மாற்றம் வரும்னா விஜய் காங்கிரஸ் விசிக்கு அந்த மாதிரி வேணால் அமைய வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளே வரதுக்கான விஜய்க்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒருத்தன் வர்ற ஆட்சி இது கட்சியை வளர்த்து முதலமைச்சர் ஆகணும் கனவுல தான் வருவார். அவர் வேறு ஏதாவது நோக்கத்துக்கு வருவாரா? அப்போது அதுக்கான வேலை செய்யணும்னா யார் தலைமையில் வரணும் அப்படின்னா விஜய் தலைமையில் தான் அமையணும். காங்கிரஸுக்கு அது பிரச்சனை இல்லை. செகண்ட் லெவல்லையே ட்ராவல் பண்ணிட்டாங்க. அதனால் விஜய் கூட செகண்ட் லெவலில் ட்ராவல் பண்ணுறதுல அவங்க சிக்கல் வராது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் அந்த பிரச்சனை வராது. எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் மற்றதில் இது. அப்போ அந்த ஒரு ட்ராவல் கரெக்டாக இருக்கும். அப்படி தான் ஒரு வாய்ப்பு அமையும். அதனால் விஜய் கூட சேர்றதுல பிரச்சனை வரும் பொழுது ரெண்டாவது நேற்று பெரியார் இதுக்கு போனார்னு இவரும் அதில் போய் மாட்டிக்கிறாரு. யார்? சீமானும் மாட்டிக்கிறார். ஊடகங்கள் சொல்கிறது அவங்க கொண்டு வர விவாதங்களை வச்சுக்கிட்டு மாட்டிக்கிறார். அப்போ இவர் இந்த பாதை நாளைக்கே அவர் வேறு பாதை போகிறாருங்க. நான் சொன்னேன்ல வாழ்த்து சொல்ல பிரச்சனையா? நான் சொல்கிறேன். இப்போது விநாயகர் சதுர்த்தி சொல்கிறேன், ராமநவமிக்கு சொல்கிறேன், எதுக்கு சொல்லணுமோ சொல்கிறேன். இப்போது முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? திமுக பாதைன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லை இன்னொரு என்ன பார்க்குறாங்க அப்படின்னா திமுக தரப்புலையும் சரி இல்லை வெளியிலேருந்துமே சரி பெரியாரை கையில் எடுத்துட்டாரு. அவருடைய பாட்டில் அந்த பாட்டிலே பெரிய அண்ணா வராங்க, பெரியார் வராரு, எம்ஜிஆர் வர்றாரு, பெரியார் வரல. பண்ணிக்கலாம். எம்ஜிஆர் அண்ணா வராங்க. அடுத்தது இப்போ பெரியாரையும் கையில் எடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் நேரடியாக சமாதி மாதிரி பித்வின் வந்துட்டாரா? இல்லை அந்த இடத்துக்கு போய் ஏன்னா வேறு யாருக்கும் பண்ணலை இல்லையா? முதல் தடவையாக பெரியாருக்கு தான் அந்த வேலையை பண்ணுறாரு. ரெண்டாவது இந்த பாட்டில் அவர் வந்ததாக இருக்கட்டும், நீட்டை பற்றி பேசினதாக இருக்கட்டும், ஒன்றிய அரசின் விமர்சித்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திமுக பாதையில் தான் பயணிக்கிறாரு. அப்புறம் எதுக்கு அவர் புதுசாக ஒரு இது இருக்கணும்? அதுக்கு திமுகவுக்கே ஓட்டு போட்டு போயிடலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. திமுகவுக்கே ஓட்டு போட்டு போயிடலாமே இல்லை விஜய்க்கு போடலாம் அப்படின்ற தீர்மானிக்க வேண்டியது மக்கள். இந்த விமர்சனம் வைக்கிறவங்கள தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏன் இந்த கோபம் வருது? ஒரு மாற்றம் வரட்டுமே. சரி, திமுக பாதையிலேயே அது கரெக்டான பாதை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு விதமாக இருக்கிறார்கள். அவங்க சொல்கிற கொள்கை ஒரு விதமாக இருக்கிறது. இவர் அதே கொள்கையை கொண்டு வராரு, ஆட்சியிலையும் கிட்டத்தட்ட அதே கொள்கையை கொண்டு வராரு. அப்படின்னா இது கரெக்டு தானே? நீங்கள் சுயமரியாதைன்னு பேசுகிறீங்க. சுயமரியாதைன்னு என்ன? ஒவ்வொருத்தருக்கும் உரிய மரியாதை. நீங்களாக இருக்கணும், நானாக இருக்கணும். உங்களை நான் மதிக்கணும், என்ன நீங்கள் மதிக்கணும். அதானே கரெக்டு? ஆமாம். மார்க்சிஸ்ட் கட்சியிலலாம் பெரும்பாலும் அதில் இருக்கும், இடதுசாரிகள் கட்சியில் இருக்கும் அந்த சுயமரியாதை. தலைவர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதே சமயத்தில் அந்த தலைவர்லாம் பந்தாலாம் பண்ண முடியாது, தோழர்கள்ன்ற ஒரு இதோட போகும். திமுகவும் சுயமரியாதை இயக்கத்திலேருந்து வந்தவங்க சுயமரியாதைன்றாங்க. சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தவர்கள். நீங்கள் இன்றைக்கி அது நடக்குதா? நிகழ்ச்சிகள் அது நடக்குதா? நல்ல நேரம் பார்க்கலையா? தலைவர்கள் லெவலில் தொண்டர்களை விட்டுருங்க, ஒரு நிர்வாகிகள் லெவலில் இந்த மாதிரி விஷயங்கள் பெரியார் சிந்தனையில் வந்தவங்க சுயமரியாதை இயக்கத்தில் வந்தவங்கன்ற விஷயங்கள் கடைபிடிக்கப்படுதா? காலில் விழுவது இல்லாமல் இருக்குதா? அதில் ஒரு படி மேலே போய் விருது வாங்கின ஒருத்தரே பேட்டி கொடுக்குறாரு, விபி ராஜன் ஒருத்தர். என்ன கொடுக்குறாரு? கொத்தடிமைகள்லாம் நாங்கள் தான்ப்பா அப்படின்றாரு. இது எந்த சுயமரியாதையில் வரும்? எப்போ புரியுதா? இப்போ இதெல்லாம் இல்லை. பெரியார் சொன்ன இது சுயமரியாதைன்றது அந்த ஒருத்தர் மதிக்கணும். பொறுப்புகளில் வேணால் வித்தியாசப்படும். ஆனால் கட்சியில் எல்லாருமே உறுப்பினர்கள். பொறுப்பால் நான் தலைவராக இருக்கேன், நான் பொறுப்பால் நான் பொதுச் செயலாளர் இருக்கேன், அரசால் நான் முதலமைச்சராக இருக்கிறேன். ஆனால் முதலமைச்சராக இருந்தாலும் கட்சியில் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களும் என்னை எளிதில் அணுகலாம், பேசலாம். அண்ணாட்ட அப்படி தானுங்க இருந்தது. நீங்கள் அண்ணாவுக்கும் மற்றவர்களும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா அறிவார்ந்த தலைவர்களை இயங்க விட்டார். அண்ணா மட்டுமே அன்றைக்கி பெரியாளாக இல்லை. அண்ணா இருக்கும் போதே நாவலர் நெடுஞ்செழியனை பொதுச் செயலாளராக்கி அழகு பார்த்தார். தம்பி வா, தலைமையாக இருக்க வா தானே. அண்ணா இருக்கும் போதே பல தலைவர்கள் இருந்தாங்க, ஒரு தலைவர் இல்லை, எல்லாரும் தலைவர்கள். எம்ஜிஆருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தார்ல அண்ணா, இல்லாட்டி எம்ஜிஆர் வந்திருக்க முடியுமா? தம்பி முகத்தை காட்டினா லட்சம் ஓட்டு விடும் அப்படின்னு சொன்னார்ல. அதே இதில் எஸ்எஸ்ஆர் கொடுத்தாரு, அதே ஸ்பேஸை சிவாஜி கொடுத்தாருல்ல. சிவாஜி கணேசனை திமுகவிலேருந்து விரட்டி தானே அடிச்சிங்க. திருப்பதிக்கு போனார் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு அவரை அவமானப்படுத்தி வெறுத்து போய் தானே வெளியே போனார். இன்றைக்கி நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்க? வித்தியாசம் தெரியுதா? சிவாஜி கணேசன் போன வரலாறு தெரியுமா? திருப்பதி போயிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அவரை ஒரு இது பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் திருப்பதியிலே கிடக்குறீங்களா? வித்தியாசம் தெரியுதா? அப்போது நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்களா திமுக அதே பாதையில் போகிறாரா? இல்லைன்னு நான் சொல்கிறேன், புரியுதா? சுயமரியாதை இயக்கத்துடைய அப்படியே சாராம்சம் இங்கே இருக்கானா? வித்தியாசம் தெரியுதா?
கரெக்டான சுயமரியாதை இருந்தால் வாரிசு அரசியல் வரவே முடியாது. இல்லை, அவர் ஒரு தலைவராக தான் பார்க்குறாரு, அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? விஜய் வந்து அவரை ஒரு பொதுவான தலைவராக தான், ஒரு பெரியார் நீங்கள் தலைவராக தான். நீங்கள் ரொம்ப சிம்பிளுங்க. நீங்களாக இருங்கன்னு நான் அதில் கூட போட்டேன். அதோடைய அர்த்தம் என்னென்னா, நீங்கள் நல்ல கொள்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மனிதன் மதிக்கிறது தான் நல்ல விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா பெரியார் சொல்கிற அந்த சுயமரியாதைன்றது முக்கியமான ஒன்று. சுயமரியாதை திருமணம்ன்றதும் வந்து ஒரு எளிமையான ஒரு விஷயந்தான், பார்த்துருக்கீங்களா? அப்போது இந்த சுயமரியாதையாக வாழ்கிறதுன்றது வந்து நல்ல கொள்கை பெரியார். இது அண்ணாவுடைய பல கொள்கைகள் தமிழ் சார்ந்த விஷயங்கள், இனம் காக்கிற விஷயங்கள், மொழி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு போராட்டம், அதை அவர் கையில் எடுக்கிறாரு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாடு அரசியல் அண்ணாவையும் பெரியாரையும் நகர்த்திட்டு நீங்கள் தனியாக பண்ண முடியாது. அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறது, தமிழ்நாட்டு மக்களை அந்த தொடர்ச்சி அந்த நீட்சியாக வர்றதுக்கு அந்த கொள்கையை அவர் கையில் எடுக்கிறது தப்பே கிடையாதுன்றாங்க. இதில் வந்து ஒரு அப்டேட்டு, என்ன அப்டேட்டு, டிஎம்கே மாதிரி நாங்கள் இல்லை, நாங்கள் வந்தால் இப்படி பண்ணுவோம் அப்படின்றது தான் ஒரு. இதில் சீமானுக்கும் பாஜகவுக்கும் ஒரு நெருடல் இருக்குது அப்படின்னு நம்ம பேசணும். ஆனால் திமுகவுக்கு என்ன நெருடல் இருக்குது? விஜய் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணதில் திமுகவுக்கு என்ன நெருடல் இருக்குது? திமுக எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏடிஎம்கே எடுத்துட்டிங்கன்னா இளைஞர்களை இப்போ அதிகமாக அங்கே நகரலன்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி ஏடிஎம்கேலையும் அந்த ஒர்க்கு நடக்கலை. அது டிஎம்கே இளைஞர்களே அடுத்தடுத்து இப்போ இளைஞர் அணிக்கு உதயநிதியை கொண்டு வர்றது, இளைஞர்கள் அதிகமாகன்றது ஒரு பெரிய பூம் இருக்குது, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. அதே சமயம் ஆட்சியில் இருக்கிற கட்சின்றதுனால அந்த இது இருக்கலாமோ அப்படின்றதுக்கான ஒரு தாட்டம் இருக்குது. சீமான்கிட்ட பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்குது, பாஜகட்டே இருக்குது. பாஜக ஏன் விஜயை இது பண்ணுறாங்கன்னா, அவன் பெரியாரை பிடிக்காதனால பெரியாரை ஏன் வெறுக்கிறீர்கள்னு கேட்குறான். பெரியாரிய சிந்தனையே நீங்கள் வெறுக்கிறீங்க, ரைட்டு, ஏன் பெரியாரை வெறுக்கிறீங்க? நேற்று பிறந்த நாளைக்கெல்லாம் அப்படி திட்டுறாங்க. அப்படி திட்டணும்னு அவசியம் இல்லை. பெரியாருடைய சிந்தனைகளை எடுத்து வேணால் அரசியல் பண்ணுங்க, அது வேறு விஷயம். இப்போது விஜய் இந்த இளைஞர் பட்டாளத்தை நோக்கி தான் நகர்வார். ஏன்னா அவருடைய இது திமுகட்ட தான் இப்போ அது இருக்குது. நம்ம அடுத்த மூமெண்ட் அதை நோக்கி நகரணும். இவர் துரைமுருகன் கூட பேசினார்ல, இளைஞர்கள் வரணும், அதுதான் ஒரு கட்சியுடைய வளர்ச்சிக்கு வழி, அதுதான் கரெக்டு. அப்போ அந்த வர்றவங்களை வந்து நகர்த்துற வேலை இங்கே நடந்துடுச்சுன்னா அந்த பதற்றம் தான் திமுக இருக்குது. நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலினை ஒரு கவர்ச்சிகரமான தலைவராக ஸ்டாலினுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க, முன்னிறுத்துகிறாங்க, திமுகக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே இவங்க மலர் பாதையில் வந்ததுனால பெருசாக தெரியுது. அவர் போராட்ட காலத்தில் திமுக வீழ்த்தப்பட்ட காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் உதயநிதி வளர்ந்து ஒரு இளைஞர்களை ஆக்கர்ஷித்த தலைவராக வந்திருந்தார்னா உண்மையிலே இந்த விவாதம் தேவையில்லாத ஒன்று. ஆனால் எல்லாமே நல்லபடியாக நடந்து கூட்டணி கட்சியுடைய பலத்தோடு 2019க்கு பிறகு உள்ளே வர்றாரு. அதிலேருந்தே அவருடைய ப்ரமோஷன் நிர்ணயிக்கப்படுது. அவரை சுற்றி கூட்டம் இருக்குன்னா அவர் நேற்று நீங்கள் அந்த சுயமரியாதை இயக்கத்தில் தொடர்ச்சியாக நீட்சியாக வந்த திமுகவுடைய 75வது ஆண்டு விழாவில் உதயநிதி ஸ்டாலின் என்ட்ரி ஆகிறாரு. அவர் வயசுன்னா ஒரு 48 47 வயசு, 80 வயது 70 வயது அமைச்சர்கள்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அவர் உக்கார வரைக்கும் நின்றுட்டு இருக்காரு. நல்ல பண்பு வந்து எது தெரியுமா? பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்குறது தான் பண்பு, பதவி வச்சு கிடையாது. பெரிய குடும்பத்து பையன் சார். பெரிய குலமா? பெரிய குடும்பத்து பையன். பெரிய குடும்பமா? அதான் நான் அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சுயமரியாதை நீட்சியாக. பெரிய குடும்பம்லாம் கிடையாது. அப்போது சார் அவங்களுக்கு தெரியல சார், வருங்கால முதல்வர் அப்படின்னு. அதை தாங்க நான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக சொல்கிறீங்க, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த அடிமை மனோபாவத்தை தான் நான் சொல்கிறேன்றேன். நீங்கள் வீரபாண்டி ஆறுமுகம் இருந்தார், ஸ்டாலின் தான் கூப்பிடுவேன்னாரு, பிரச்சனை ஆச்சு. அதான் அவன் பேர். இன்றைக்கி அவருடைய இதுவே இல்லை, ராஜேந்திரன் மட்டும் இருக்கார். அப்போது அந்த தன்மை இருக்குல்ல, நீ யார், நான் யாருன்னு, எவ்வளோ பெரிய தலைவர், எவ்வளோ அடி உதப்பட்டு வந்திருக்கேன். நீங்கள் தலைவருடைய மகனாக இருக்கலாம், உங்கள் பேரை தானே சொல்கிறேன், நான் ஏன் உங்களை போய் இது, ஆனால் பேராசிரியர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டார், அவரை தலைவராக ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னாரு. அப்போ இந்த இது நீ ஏப்பா நகரு, என்ன சொல்கிற நீ, ஸ்டாலின் சொல்லு, என்ன நான் தளபதினு சொல்கிறேன், போ பின்னாடி போ. இது அதை வந்து அவங்களும் ரசிக்கிறாங்க. அதனால தான் இவங்க எல்லாம் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் நாளைக்கு முதல்வர் ஆகிட்டார்னா ஏதோ ஒரு நல்ல இலாகா அன்றைக்கி உட்காந்தான்றதை மனசில் வச்சுக்க போகிறாங்க. ஒருத்தர் எந்திரிச்சோன்னே எல்லாம் எழுந்திரிச்சாங்க. ஒருத்தர் காலில் வந்து எல்லாம் காலில் விழுவாங்கல்ல, ஜெயலலிதா பேர் நடந்ததில்ல. உழாதவன் பைத்தியக்காரன், பாதி குமிச்சா பாதி குனி வாங்கலாம், அவன் பாதி பைத்தியக்காரன், முழுசாக உழுந்தா நல்ல பக்தன், நல்ல தொண்டர். அதனால் நீங்கள் உட்காரதோட சீட்டு நுனியில் உட்காரதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ இது வந்து சொல்ல வரேன், இந்த மாதிரி இருக்குது. இதை எல்லாத்தையும் இல்லாமல் ஒரு நான் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்ட காலத்துலேருந்து இளைஞர்களை ஈர்க்கின்ற தலைவராக உதயநிதி வந்திருந்தார்னா அது வந்து கரெக்டு. இப்போ வரதெல்லாம் உதயநிதியை நம்புறது தப்புன்ற நான். உதயநிதி வந்து இப்போ கூட இருக்கிறவங்க, இப்போ இந்த மாதிரி எந்திரிச்சு நிற்கிறவங்க, இந்த தொண்டர்கள், எழுச்சி நாயகன் மேடையில் பேசும்பொழுது எல்லாரையும் வரவேற்றுட்டு தனியாக இவரை மட்டும் சொல்லி வரவேற்கிறது, இது எல்லாமே பனி மாதிரி, வெயில் அடித்தா அப்படியே கலைஞ்சிரும், ஆட்சி இல்லைன்னா கலைஞ்சிரும். இதை மீறி நிற்க வைக்கிறீங்கன்னா நீங்கள் லீடர். கலைஞர் பண்ணார். அந்த
இந்த இந்த பனித்திரை இருக்குல்ல, விஜய்ன்ற சூரியன் கீரியன் வந்து கலைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம்தான் இன்றைக்கி அவங்கள வந்து பதட்டப்பட வைக்குது. இப்போ புரியுதா நான் சொல்கிறது? இந்த பயம்தான் அவரும் என்ன பண்ணுறாரு, அண்ணன் தளபதி விஜய்ன்றது மாதிரி நண்பர் விஜய்ன்னு நேற்று பேட்டி கொடுக்குறாரு. அதை யாரும் டிபேட்லாம் பண்ண மாட்டாங்க. நேற்று கூட கருப்பழனி எப்போ ஒரு இதில் பேசும்போது தளபதி அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் அவரை நினச்சிட்டிங்களா, நான் இவரை சொன்னேன், எவரை ஸ்டாலின் அவர்களை சொன்னேன் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிட்டாரு. அவர் ஒரு மார்க்சிஸ்ட்டு. அதனால் இந்த அடைமொழிகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டே தளபதி அந்த மாதிரி பேசுகிறது, இது எல்லாமே வந்து இவர்கள் எல்லாருமே நமக்கு எப்போவுமே நம்ம கூட இருப்பாங்க, நம்புகிறாங்க. பார்த்தீங்களா, அதுதான் தலைவர்களுடைய பலகீனம். என்றைக்கு இருந்தாலும் ஒரு சிக்கல் அது. இதை வந்து கலைஞர்லாம் நேரடியாக அனுபவிச்சனால தான் 77 அனுபவிச்சனால தான் அவர் கொஞ்சம் பண்பட்டு வந்துட்டார். ஜெயலலிதாவும் கிட்டத்தட்ட கட்சி 2 வந்தனால தான் அவங்க வேறு மாதிரி போயிட்டாங்க. நீ என்ன காலில் வந்தால் நீ அடிமை தான்டா, நான் உன்னை வந்து நான் கரெக்டாக எங்கே வைக்கணுமா வைப்பேன், நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஜெயலலிதா அரசியல் இருந்தது. கலைஞர் அரசியல் வேறு மாதிரி, இன்றைக்கி இருக்கிற அரசியல் வேறு மாதிரி. இவங்க மலர்பாதையிலே வந்துட்டாங்க 2019 வெற்றின்னு. அதனால் இவங்களை சார்ந்து இருக்கிறவங்களையும் இவங்க இதான் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடாதுன்ற உதயநிதி ஸ்டாலின் கூட எப்போ ஒரு நல்ல தலைவராக, ஒரு பண்பட்ட தலைவராக அவர் உருவாவார் அப்படின்னா இப்போ இல்லையான்னு கேட்காதீங்க. இப்போ ஒரு அரசியலில் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் அவருக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும். இல்லையான்னு நான் கேட்க மாட்டேன், கேட்டுருக்கீங்க சொல்கிறேன். இல்லை ஒரு சிந்தனை வரக்கூடாது, பார்க்குறவங்க வந்துடக்கூடாது. எனக்கு தெரியும் இல்லையா, நான் கேட்க மாட்டேன். இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் அவருக்கு அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்கள் அவருக்கு என்றைக்கு வேணால் யூஸ் ஆகும். ஆனால் ஒரு லீடர்ஷிப்பு, ஒரு கஷ்டப்பட்ட இதுலேருந்து கொண்டு வரன்றது இனிமேல் தான் கிடைக்கும். வெற்றியே போகிருந்தா ஓகே, ஒரு தோல்வி வருது, கட்சி மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருதுன்னா அன்றைக்கி நிற்கிறாங்கன்னா அன்றைக்கி யார் கூட நிற்கிறாங்க, அதுதான் உண்மையான கட்சி, அதுதான் உண்மையான திமுகன்னு சொல்ல வரேன். இப்போ அந்த லெவலில் இப்போ இருக்கார், வளர்த்தெடுக்க வேண்டிய சுயம்புவாக வளர்த்தெடுக்க வேண்டிய இடத்துல விஜய் இருக்கார். இது வந்து நான் கிட்டத்தட்ட பெருசாக நான் பார்ப்பேன். இவருக்கு இது அதுக்கான அரசியலை கொண்டு போனார்னா விஜயை நான் ஒரு பெரியதாக பார்ப்பேன். வர்றதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாருமே பதற்றுகிறார்கள், ஆதரவு பத்திரிகையாளர்கள், ஆதரவு அரசியல் விமர்சகர்கள்லாம் பதறுகிறார்கள். பொதுவாகவே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து பதற்றமாகக்கூடிய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் கூட விஜய் அவர்களோட அந்த செயலை வந்து பாராட்டியிருந்தார். பெரியாரோட இதுக்கு வந்து நேரடியாக கொண்டதுக்கு பாராட்டி பேசியிருந்தார். பொது அழைப்பு விடுத்திருந்தார், மதுவிலக்கு மாநாட்டுக்கு விஜயும் வரலாம், தாவேக்காவும் வரலான்ற மாதிரி கொடுத்துருந்தாரு. இதை எப்படி பார்க்கலாம்? விஜய் இன்னும் நேரடியாக ஏன் கூப்பிடலை அப்படின்ற, ஏன்னா திமுக முந்திக்கிட்டாங்க, நாங்கள் வரோன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அதிமுகவுக்கும் செக் வச்ச மாதிரி ஆகி போச்சு. விஜயை கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கூப்பிடுவாரா? கூப்பிட்டா என்ன நடக்கும்? திருமாவளவன் டெய்லி டிஃபன் பண்ணுறாரோ இல்லையோ, டெய்லி விஜயை பற்றி ஒரு பேட்டி கொடுத்துட்றாரு. தம்பி இளவல், தம்பிக்கு வாழ்த்து, தம்பி இளவல் பெரியார் பாதை எடுத்து விட்டார், தம்பி இளவல் அதுன்றாரு. அதே மாதிரி இப்போ மது ஒழிப்பு மாநாடும் கூப்பிட்றாரு. மது ஒழிப்பு மாநாடு யாருது? விசிக்காது. முழுக்க அவங்களது தான். முழுக்க அவங்க தான் நடத்துகிறாங்க. நடத்துறது அவங்க தான் நடத்துகிறாங்க. ஸ்டாலின் அவர்களை பார்க்குற வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதை விட்டுருங்க, மாநாடு அவங்க தானே. ஸ்டாலின் என்ன சொன்னார், இதுக்கும் அரசியல் சம்மந்தம் இல்லை, திரும்பவே சொல்லிவிட்டார். ஆமாம், இது வந்து முழுக்க ஒரு மாநாடு அப்படின்னு தான் சொல்லிட்டாரு, இதுக்கும் கூட்டணி சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்றாரு. அப்புறம் என்னங்க, ஸ்டாலினே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. விஜய் கூப்பிட்றது என்ன பிரச்சனை? டெய்லி விஜய் பற்றி பேசுகிறீங்க. தம்பி இளவல், அதிமுக கூப்பிடலாம் விட்டுருங்க, சரியாக ஏதாவது பிரச்சனை வரும், நாளைக்கு கூட்டணி போகணும்னு சந்தேகப்பட்டுருவாங்க. விஜய் கூப்பிடலாமே. விஜய் கூட கூட்டணிக்கு போயிட்டா ஏங்க அப்படின்னா நீங்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தக்கூடாது, திமுக ஆதரவு மாநாடு நடத்தணும். இதோட ஜோக்கு என்னென்னா, மது ஒழிப்பு மாநாடு எதுக்கு, யார் ஒழிக்க போகிறா? கடைகளை யார் மூடுற இடத்துல இருக்கா? திமுக. சரி, மது ஒழிப்பு மாநாடுக்கு யாரை கூப்பிட்றீங்க? திமுகவை. கலந்துக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? தீர்மானம் போடுவோம். என்ன தீர்மானம் போடுவோம்? கடைகளை மூடுன்னு போடுவோம். கூட சேர்ந்து யார் போட போகிறா? திமுக தான் போடுவோம். நாங்கள் எங்கே சார் கூப்பிட்டோம்? நாங்கள் கொடுத்தோம். ஏன் போனீங்க? நாங்களாம் வரோன்ட்டோம். அவங்க உங்களுக்கு காலி பண்ணுறாங்க தெரியுதா? நீ மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிற, நாங்களே கலந்துக்கிறோம், நாங்களே தீர்மானம் போடுறோம், போ முடிஞ்சிச்சு. நேற்று ஒரு கார்ட்டூன் பார்த்தேன், அதாவது ஒரு பைக்கில் எடுக்கிறாரு, வேணா அந்த கார்ட்டூன் உங்களுக்கு அனுப்புகிறேன். பின்னாடி ஸ்டாலின் உட்காந்துட்டு, ஏன்பா போயிட்டு வந்துடுற, கடையை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி, அந்த டாஸ்மாக் கடை மாதிரி. அப்போது இது நீங்கள் ஒரு மாநாடு நடத்துகிறீங்கன்னா அதோடைய வீச்சு, எதுக்கு மாநாடு நடத்துகிறீங்க? பெரும்பாலான மக்கள்கிட்ட அந்த ரீச் போகணும், அது ஒரு ட்ரெண்டாக மாறணும். அது வந்து ஒரு எழுச்சியாக மாறி மதுவுக்கு எதிரான, மது ஒழிப்புக்கு ஆதரவான ஒரு நிலை வரணும். அதானே? நீங்கள் துப்பாக்கி சூடுலாம் நடந்த ஞாபகம் இருக்குதா? நம்ம போராளி வைகோ, ஆமாம், மதுக்கடையை மூட போடி ஞாபகம் இருக்குதா? அப்போ துப்பாக்கி இதெல்லாம் நடந்து அவர் உண்மையிலே அவர் மேலே பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரும் போராட்டம் நடந்தது. பெருமாள் இவர் இறந்து போனார், மதுக்காகவே போராடி இறந்து போனார். அந்த டைம்லாம்
நீங்கள் அது எப்படி ஒரு ட்ரெண்டாக மாறி மக்கள்கிட்ட கோபாவேசமாக மாறி பொதுமக்களே புகுந்து அடிக்கிறனாலாம் மாறி அதுதாங்க உங்களுக்கு ட்ரெண்டு. நீங்கள் இப்படி நடத்துறீங்கன்னு திமுக என்ன பண்ணுது, அப்படியே நடத்துறீங்களா நாங்கள் கலந்துக்கிறோன்னா இப்போ அதுக்கு கேலிக்குரிய பொருளாக மாறி போச்சா? கேலிக்குரிய பொருளாக மாறிடுச்சு. ரெண்டாவது அது ஏதோ மத்திய அரசுக்கு எதிரான ஒரு விஷயம் மாதிரி அதை அதுதான் ஒரு மணி சொன்னார். மத்திய அரசுன்றது ஏன் சர்வதேச லெவலில் நடத்திங்க, அகில இந்திய ஜோ பைடன் அமெரிக்கா தேர்தலில் மது பிரயோகிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுங்க. கமலா ஹாரிஸ் நம் தமிழினத்தை காக்க வந்த தேவதை அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தீர்மான காப்பி அனுப்பி வைங்க. இந்த ஆளூர் ஷானவாஸ்லாம் உண்மையிலேயே ஒரு இவங்கெல்லாம் எதில் தயாராகிட்டாங்களோ இத்தனை வருஷம் தெரில. இந்த உக்காடுறான் பாருங்க பாவம், அந்த பாவப்பட்ட ஜென்மங்கள் இந்த வலதுசாரி. இங்கே பொறுத்த வரைக்கும் அவங்க மைனாரிட்டி தானே, அவங்கள போட்டு மிதிக்கிறதுல நல்லா தயாராகிருக்காங்க. கேட்டால் இது இந்தியாவுக்கான கோரிக்கை இல்லை, ஏன்னா அப்போ தானே பிரச்சனையே இல்லை. உங்களை சொல்லலைங்க, ரவுடி செத்தை ஒழிப்போம் அப்படின்னா லோக்கல் ரவுடி கேட்பான், என்ன சொல்கிறேன், நான் உங்களை சொல்லலைங்க, தாவூத் இப்ராஹிமை சொல்லுகிறேன், தாவூத் இப்ராஹிம் துப்பாக்கியை கீழே போட வேண்டும் அப்படின்ட்டு போயிடுறது. அந்த மாதிரி இதாக மாறுது. சரி, அதில் கொஞ்சம் சின்ன புரட்சி பண்ணுங்களேன், விஜய் கூப்பிடுங்க. கொஞ்சம் பெரிய புரட்சினா அதிமுக கூப்பிடுங்க. ஏன்னா இது உங்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி. அதிமுக இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்க சார். அவங்க முறையாக அழைப்பு கொடுத்தால் நாங்கள் கலந்து அவங்க ரெடியாக இருக்காங்க, யோசிக்கிறோம் தான் சொல்ல ரெடியாக இருக்காங்க. அவங்க என்னடா போடலாம், ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா என்ன குண்டை போடலாம்ல ரெடியாக இருக்காங்க. அவர் எவ்வளோ வாய்ப்பு கொடுத்தாங்க, அவங்க தான் குண்டு போடலை. அது இப்போவும் சொல்கிறேன்னு என்னுடைய விமர்சனத்தில் ஒன்று. எனக்கு ட்விட்டரில் என்ன பிரச்சனைனா, நான் யதார்த்தவாதி சமூக விரோதி யதார்த்தவாதி சொல்லுவாங்க, வெகுஜன விரோதின்னுவாங்க. என்னென்னா அதிமுக ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஏஐ டெக்னாலஜி வைஸாக நீங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க, ஐடிவிங்கும் அவங்க அளவுக்கு இல்லை, அந்த உண்மையை புரிஞ்சிக்கிங்க, நீங்கள் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு. இந்த எழுச்சி மாநாடு நடந்ததில்ல, இவர் பொதுச்செயலில் ஆன உடனே அதில் ஜெயலலிதா நடந்து எனக்கு பிறகு எடப்பாடி தான் அப்படின்னு பேசுகிற மாதிரி ஏஐ செட் பண்ணலாம் அப்படின்லாம் பேசினாங்க. அவங்க பெருசாக ஆர்வமே காட்டல. அன்றைக்கி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தானே நம்பர் 1. இன்றைக்கி கலைஞரை உட்கார வச்சு பேசி பண்ணுறாங்கல்ல, இதை போட்டால் அதிமுக கலந்து ஃபுல்லாக இதில் நடுவில் அடிக்கிறதுக்குனே ஒரு கும்பல் இருக்குது. அது எது போட்டாலும் என்ன அடிக்க அந்த கும்பல் அதிமுக கலந்து ஏஐ டெக்னாலஜி இப்போ இது பண்ணுவானது இல்லை. ஆனால் ஒன்று பண்ணுவாங்க சார், இந்த தேர்தல் வரும்போது ஜெயலலிதா அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அதெல்லாம் பழைய அறத பழசு இன்னும் அதை தான் பண்ணுவாங்க. ஆமாம், அதை தான் சொல்கிறேன், நீங்கள் முன்னேறுங்கன்றோம். இப்போ டிஎம்கேல இப்போ விஜய் இப்படி வராரு நல்ல விஷயம்னு போட்டால் இந்த சைடில் டிஎம்கேலேருந்து அடிக்கிறது, இல்லை வேறு ஏதாவது போட்டால் என்னுடைய மதத்தை வச்சு எனக்கு முதல்ல அது நம்பிக்கை கிடையாது, அதை வச்சு ஒரு செட்டு அவன் மொத்தத்தில் எல்லாருக்கிட்டையும் வாங்குற ஒரே ஆள் நான் தான். ஏன்னா நான் எல்லாரும் ஒரு பக்கம் யாரா அவன் ஏடிஎம்கே சொல்கிறான், டிஎம்கே சொல்கிறான், விஜயே சொல்கிறான், இதை சொல்கிறான்னு அப்பப்போ சொல்கிறப்ப அப்பப்போ அவங்கள்ட்ட அடி வாங்கிக்கிறது. சார் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யாராவது ஒரு சைடு இருக்கணும், அதுதான் பத்திரிகையாளருக்கு அழகு. ஆமாம், நீங்கள் சைடு இருந்துடணும். திடீர்னு விஜயை சொல்கிற, திடீர்னு உதயநிதியை விமர்சனம் பண்ணுற, நீனா திடீர்னு உதயநிதி கரெக்டாக இருக்காரு, இவரு இஷ்யூ பேஸ்ல நீ என்ன நிற்கிற, நீ அப்படி நிற்காத, நீ சார்பு எடுத்துரு, நல்லா இருக்கலாம். பின்னாடி இந்த சிக்னலில் போடும்போது சிக்னல் ரெட்டில் இருக்கும், பின்னாடி எல்லாம் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், ஃப்ரண்ட்டில் ஒருத்தன் நகரவே மாட்டான். ஆமாம், அவன் மேலே தான் எல்லாருக்கும் எல்லாம் திட்டுவாங்க. அங்கே சிக்னல் அந்த அந்த நம்பர் 27 அப்படின்னு இருக்கும், 26, 25 அவன் பார்ப்பான், அப்படியே வண்டி எதுவும் வர சர்ன்னு போயிடுவான். போனவொன்னே அவன் பின்னாடி 2-3 பேர் நின்றுப்பான் தடுமாறிட்டு, அவனும் போயிடுவான். அந்த மாதிரி இரு அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் ஹார்ன் அடிக்கிற இந்த முன்னாடி நிற்கிற இடையூறு மாதிரி. அது இல்லாமல் நான் வேறு திடீர்னு வேறு இருக்கிறேன், திரும்பி என்ன சிக்னல் மதிக்க மாட்டேங்க, அறிவு கட்டணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறோம். அதனால் யதார்த்தவாதி வெகுஜன விரோதி அப்படின்னு இல்லை. நம்ம கலைஞர் சொல்லுவார், உரைக்கல் நீங்கள் அதுக்கு ஒரு மன்னனுக்கு அந்த இதுவே இருக்குல்ல திருக்குறள், அந்த மாதிரி இருக்கணும் பத்திரிகைகள்ன்றது. அதை கலைஞரும் என்ன பண்ணுவார்னா, ஜால்ரா அடிக்கிறவங்கள எங்கே வைக்கணும்னு அவருக்கு தெரியும், யார் கரெக்டாக பேசுவாங்கன்றது தெரிஞ்சு அவங்கள்ட்ட அந்த டீட்டெயில் வாங்கிறது, ப்ளஸ்ஸு உளவுத்துறை ரிப்போர்ட் இல்லாமல் கட்சிக்காரங்கள்ட்ட ரிப்போர்ட் வாங்குறது, இதெல்லாம் பண்ணனால அவர் ஒரு 50 ஆண்டு கால நீங்கள் திமுகவுடைய இதை கலைஞரை நீங்கள் 75ல் 25 தான் அண்ணா, மற்றவங்களாம் 50 கலைஞர் தான். அப்போனா ஏன் அவரை புறக்கணிக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்தார்னா, இப்போ நான் சொன்னது தான். அவர் ஜால்ரா அவருக்கு புகழ் பிடிக்கும், அவர் புகழ்றது பிடிக்கும், ஆனாலும் அவருக்கு யாரை இது பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியும். அப்போ அந்த சில பேர் தனியாக போகிறான்னா அவனை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அவனை புகழை வச்சுட்டு பாரு என்ன புகழ் தான் பாருன்னு அமுச்சு விட்ருவாரு. நடந்ததில் ரஜினி கமல் பக்கத்தில் உட்கார வச்சு, ரஜினி ஓடி போனால் கூட இழுத்து உட்கார வச்சு என்னை புகழ்ந்துட்டு போகிறாசான்னு. அப்போ அந்த டெக்னிக் தெரிஞ்சவர். அதை தான் நம்ம பத்திரிகையாளரும் நம்ம சொல்கிறது, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது,
நீங்கள் இப்படி போனீங்கன்னா இப்படி போயிடுவீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் இப்போது விஜய் ஏன் கூப்பிடக்கூடாது, கூப்பிட்டா பெட்டராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஒரு கல்யாண மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கூப்பிட்டா அண்ணன் கோச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? எந்த அண்ணன்? அவரோட பெரிய அண்ணன். பெரிய அண்ணன் ஸ்டாலின். பெரிய அண்ணன் ஏன் கோச்சிக்க போகிறாரு? இப்போ நீங்கள் கல்யாணம் நடத்துறீங்க, ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, 2 அண்ணனுக்கும் ஆகாது, நீங்கள் கல்யாணம் நடத்துறீங்க. இந்த அண்ணன்ட்ட எப்பா என் வீட்டு கல்யாணம், நீ வா, உனக்கு உரிய மரியாதை உண்டு, அவனையும் கூப்பிட்றேன், ஏன்னா அவனும் எனக்கு சகோதரன் அப்படின்ற மாதிரி தானே போனோம். நான் வந்து பொதுவான கட்சிங்க, மது ஒழிப்புன்ற கொள்கையை கையில் எடுத்துருக்கேன், மூட வேண்டிய இருக்க இடத்துல இருக்கிறவங்களே கூப்பிட்றேன். அண்ணன் தான் எல்லாமே பண்ணுறாரு, பெரிய அண்ணன் தான் எல்லாமே பண்ணுறாரு அப்படின்னும் போது அவரை பகைச்சிக்கிட்டு மற்ற சின்ன அண்ணன் தம்பி எல்லாம் கூப்பிட்றதுன்றது ஒரு அதுதான் சொன்னேன் நான். அப்போ நீங்கள் மது ஒழிப்பு மாநாடுன்னு வேணான்றேன். நீங்கள் வேறு ஏதாவது நடத்திட்டு போகலாம். பாஜக எடுத்து நடத்துகிறாங்கல்ல, ரொம்ப ஈஸி. இப்போ இடதுசாரியில் என்ன பண்ணுறாங்க, மதிமுக என்ன பண்ணுது, ரொம்ப கஷ்டமே பட மாட்டாங்க. கவர்னர் என்ன பண்ணுறாங்க, நீ என்ன சனாதனத்தை பற்றி நீ பேசுகிற, கொடி தூக்கிட்டு போ, கருப்பு கொடி காட்டுறது அது. அப்போ என்ன ஆகும், எங்கள் பிரச்சனையே இல்லை. என்ன கல்விக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறா, மெட்ரோ ரயிலுக்கு என்ன பணம் கொடுக்க நான் கண்டிச்சு. இல்லாட்டி ஏதாவது இங்கே நடந்துச்சுன்னா மத்திய அரசு தான் காரணம். அந்த அந்த கஞ்சா கருப்பு ஒரு இதில் சொல்லுவாப்பிலையா, இந்த பிக் பாஸில், அந்த பரணி பைய தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மாதிரி அந்த மோடி தான் எல்லாத்துக்கும் காரணம்ட்டு அப்போ அவங்க சூப்பராக பண்ணுறாங்க அந்த இடதுசாரிகள். இப்போ அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. கிண்டியில் ரேஸ் கோர்ஸ் இடத்தை இவர்கள் கொடுக்க வேண்டும், கடுமையான போராட்டம். ஏன் முதல்வர் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நேராக சொல்ல வேண்டியதானே? தெரியுதா? இது அந்த காலம் 1.5 வருஷம் இருக்குல்ல, அப்படியே ஆரம்பித்து அப்படியே நகர்ந்து ஒன்று இங்கே டிமாண்ட் அதிகப்படுத்தி இருந்துக்கிறது இல்லையா? ஏதாவது காரணம், நீ 200 நிற்க போகிற, 34 தான் அப்படின்னா சரி, வேறு வழி இல்லாமல் நாங்கள் அன்றே எதிர்த்தோம், பல விடயங்கள் ஒத்து வரவில்லை, அதனால் இங்கே போகிறோன்ட்டு போயிடுவோம். இதுதான் நடக்க போகுது, அதை நோக்கி நகருது. திரும்பவும் அதுக்கு தான் இந்த மாநாடு நடத்துகிறேன், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஒரே ஒரு கேள்வி சார், இறுதியான ஒரு கேள்வி. திருமாவளவன் இந்த பிரச்சனையில் இப்படி சால்வாக ஒரு மாதிரி போயிட்டார், ஆனால் அடுத்த பிரச்சனைகளை அவர் கண்டிப்பாக எடுப்பார், வேற ஒரு பிரச்சனைகளை கையில் எடுப்பார்னு பொதுவெளியில் சொல்லப்படுது, பல பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் திருமாவளவன் தான் அச்சாரம். நீங்கள் தமிழ்நாட்டில் மிக சிறந்த ஒரு அரசியல்வாதி, அதிக அளவு நாலேஜ் உள்ளவர். நீங்கள் அவர் சனாதனம் பற்றி அவர் பேசலாம், நீங்கள் மறுக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு நாலேஜபிள் பர்சன். இன்றைக்கி நான் வேறு எந்த கட்சியிலையும் பார்க்கல, இடதுசாரிகள் இருந்தார்கள், திருமாவளவன் இருக்கிறார். அவர் வந்து அவர் தான் ஒவ்வொரு தடவையும் அரசியல் மாற்றத்திற்கு அச்சாரமாக இருக்கிறார். 2016 எனக்கு தெரிஞ்சு 2015 கூட இதே மாதிரி ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க. அப்போ அந்த முடிச்சுட்டு தான் இது 2016 மக்கள் நல கூட்டணிக்கு போனாங்க. இவங்க நாங்கள் 200 தொகுதியில் நிற்க போகிறோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிட்டீங்க ஸ்டாலின் சொன்னாங்க. நீங்கள் பாருங்கள், 200 தொகுதி நிற்க போகிறோன்னு இப்போவும் ஸ்டாலின் சொல்கிறாரு, உதயநிதி சொல்கிறாரு. அப்போவும் மது ஒழிப்பு மாநாடு, இப்போவும் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு. அப்போவும் அச்சாரம் போட்டது திருமாவளவன், இப்போவும் அச்சாரம் போடுறது திருமாவளவன். அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, ஒரே மாதிரி நடக்கிறதுக்கு. இதே மாதிரி ஒன்று வேர்ல்ட் கப்லாம் நடக்கும்போது இதே மாதிரி மேட்ச் நடந்துச்சு, அதே மாதிரி அந்த மாதிரி. அதனால திருமாவளவன் அதை நோக்கி என்னவா இருக்குன்னு தெரியாது, ரிசல்ட் என்னவா இருக்குன்னு தெரியாது. ரிசல்ட் ஒவ்வொருத்தருடைய இதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக இல்லைப்பா வாப்பா என்ன திருமாவளவன்னா பிரச்சனை, உங்களுக்கு அதே 6 சீட்டு தரேன், வேறு என்ன வேணும், நீங்கள் என்ன ரைட், நாங்கள் அதே 170 நின்றுக்கிறோங்க. யாருங்க சொன்னால் அது இது செல்வப்பந்திக்கு சொன்னார்ல, எங்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்த நாங்கள் என்ன வேணால் சொல்லுவோம், அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கலாமா? அதனால் நாங்கள் 234 சொல்ல மாட்டோம், அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. 34 தான் உங்களுக்கு, நீங்கள் ஏன் முடிவு பண்ணுறீங்க, நீங்கள் வாங்க பேசலாம் அப்படின்ட்டு கூட்டணி அப்படியே வச்சுக்கிட்டாலும் வெற்றி முன்ன மாதிரி பெருசாக இருக்காது. ஆனால் அது திமுக கூட்டணி ஜெயிக்கிறது ஒரு உறுதியான கூட்டணியாக இருக்குன்றது அப்படின்றதான். கண்டிப்பாக சார். விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் வந்து பல பேரை வியக்க வச்சு, பதற்றமடைய வச்சிருக்கு, யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லலாம். நம்மளும் அதை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். மிக்க நன்றி. ஒரு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு எட்டர்லோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.